ஓம் சாந்தி. செப்டம்பர் 15, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 31, 2001. இந்த புது வருடத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் தந்தையினுடையதும் உங்களுடையதுமான வெளிப்படுத்துதலை அண்மையில் கொண்டு வாருங்கள். இன்று புதிய யுகத்தின் படைப்பாளர் புது யுகத்தின் மாஸ்டர் படைப்பாளிகளான தனது குழந்தைகளுடன் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளார். உலகில் உள்ள அனைவரும் புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்குகின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் புதிய யுகத்தின் சந்தோஷம் உள்ளது. புதிய யுகம் வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலக மக்கள் புது வருடத்தை ஒரு நாள் மட்டுமே கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகின்றீர்கள். புது வருடத்தில் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதுடன் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் வழங்குகின்றீர்கள். நீங்கள் என்ன பரிசுகளை கொடுக்கின்றீர்கள்? இந்த பரிசுகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆகும். புதிய யுகத்தின் படைப்பாளரான தந்தை குழந்தைகளான உங்களுக்கு என்ன பரிசை கொண்டு வந்துள்ளார்? அவர் உங்களுக்கு ஒரு பொன்னான பரிசை, நீங்கள் அனைவரும் பொன்னாக ஆகுகின்ற சத்திய யுகத்தை கொண்டு வருகின்றார். இதன் மூலமாக நீங்கள் புதியவர்கள் ஆகின்றீர்கள். குறுகிய நேரத்தில் புது வருடம் ஆரம்பித்துவிடும். ஆனால் அனைத்துமே மீண்டும் புதியவையாக மாற முடியாது. உங்களின் புது யுகத்தில் இயற்கையும் புதியதாகவே இருக்கும். ஆத்மாக்களும் புதிய ஆடைகளை, ஷரீரங்களை அணிந்திருப்பார்கள். அனைத்துமே புதியதாகவே இருக்கும். அதாவது அவை சதோப்பிரதானமாகவும் சத்திய யுகத்திற்கு உரியதாகவும் இருக்கும். எனவே புதிய வருடத்தை கொண்டாடும் நேரத்தில் நீங்கள் உங்களின் மனதிலும் புத்திகளிலும் புதிய யுகத்தை மட்டுமே நினைவு செய்கின்றீர்களா? நீங்கள் புதிய வருடத்தை நினைவு செய்கின்றீர்கள் தானே? அல்லது இன்று மட்டும் நீங்கள் புது வருடத்தை நினைக்கின்றீர்களா? பாப்தாதா முதலில் உங்களுக்கு புதிய யுகத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அத்துடன் கூடவே அவர் புது வருடத்திற்காகவும் உங்களை வாழ்த்துகின்றார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் புது வருடத்தை கொண்டாடவே வந்துள்ளீர்கள். அப்படித்தானே? கொண்டாடுங்கள், பெரிய அளவில் கொண்டாடுங்கள். நீங்கள் பாப்தாதாவிடமிருந்து பெற்றுள்ள அழியாத பரிசுக்கான அழியாத வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள். சதா ஒருவருக்கொருவர் நல்லாசிகளின் வாழ்த்துக்களை வழங்குங்கள். இவையே உண்மையான வாழ்த்துக்களாகும். நீங்கள் வாழ்த்துக்களை வழங்கும் பொழுது நீங்களும் சந்தோஷம் அடைகின்றீர்கள். மற்றவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தானே? எனவே நேர்மையான இதயத்தின் வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் வாழ்த்துக்கள் ஆகின்றன. நல்லாசிகள் மேன்மையான வாழ்த்துகின்ற வழிமுறையாகும். எந்த ஓர் ஆத்மாவும் என்ன வகையான உணர்வுகளை கொண்டிருந்தாலும், அந்த ஆத்மாவிடம் நல்லாசிகள் இல்லாது விட்டாலும், அந்த ஆத்மாவிடம் நல்ல நோக்கங்கள் இல்லாது விட்டாலும், உங்களின் நல்லாசிகளால் அந்த ஆத்மாவின் நோக்கத்தை மாற்ற முடியும். அவரின் சுப பாவத்தையும் அதனால் மாற்ற முடியும். உண்மையில் சுபாவம், அதாவது ஸ்வபாவ் என்ற வார்த்தையின் அர்த்தம் நல்ல, அதாவது ஸ்வ சுப உணர்வுகள், பாவ் என்பதாகும். சதா ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தொடர்ந்தும் இந்த அழியாத வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். யாராயினும் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் தொடர்ந்தும் அனைவருக்கும் நல்ல ஆசிகளையே வழங்குங்கள். அழியாத ஆத்மாவின் அழியாத ஆத்ம உணர்வு ஸ்திதியில் ஸ்திரமாக நீங்கள் இருப்பதன் மூலம் அந்த ஆத்மா நிச்சயமாக மாறுவார். எனவே நீங்கள் இந்த புது வருடத்தில் என்ன சிறப்பு இயல்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்?
உங்களிலும் மற்ற அனைவரிலும் அத்துடன் சேவையிலும் ஆகும். இது புது வருடம் என்று அழைக்கப்படுவதனால் நீங்கள் புதியதாக எதையும் செய்வீர்கள் தானே. எனவே நீங்கள் என்ன புதுமையை ஏற்படுத்துவீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் புதுமைக்காக ஒரு திட்டத்தை செய்துள்ளீர்களா, அல்லது இப்பொழுது வெறுமனே புது வருடத்தை கொண்டாடுவீர்களா? நீங்கள் ஒரு சந்திப்பை கொண்டாடினீர்கள், புது வருடத்தை கொண்டாடினீர்கள். ஆனால் புதுமைக்காக என்ன திட்டத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள்? இந்த வருடத்திற்காக பாப்தாதா குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் சிக்னல் செய்கின்றார். காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் இங்கே பாபாவின் முன்னால் தனிப்பட்ட முறையில் பௌதீக ரூபத்தில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து நீங்கள் விஞ்ஞானத்தின் வசதிகளின் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும், அல்லது அனைவரும் மிகவும் சௌகரியமாக அமர்ந்திருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். முழு உலகிலும் அதிகபட்ச அன்பான இனிமையான குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் சிக்னல் என்னவென்றால், இப்பொழுது உங்களின் இந்த பிராமண வாழ்க்கையில் உங்களின் சேமிப்பு கணக்கையும் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை சேகரிக்கும் உங்களின் கணக்கையும் அதிகரியுங்கள் என்பதாகும். உங்களின் பணிக்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு திட்டத்தை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களின் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு பொக்கிஷத்தினதும் சேமிப்பு கணக்கையும் சேகரிக்கும் கணக்கையும் அதிகரியுங்கள். ஏனென்றால் இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருடைய வருட இறுதி வரையுள்ள பெறுபேற்றை பார்த்தார். அவர் எதை கண்டார்? உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஆசிரியர்களான உங்களுக்கும் இது தெரியும். இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கும் இது தெரியும். மகாரதிகளுக்கும் இது தெரியும். உங்களின் சேகரிப்பு கணக்கில் உங்களிடம் இருக்க வேண்டிய அளவுடன் பார்க்கும் பொழுது பாப்தாதா என்னதான் சொல்ல முடியும்? உங்களாலேயே அதை சொல்ல முடியும். ஏனென்றால் சகல பொக்கிஷங்களையும் சேகரிப்பதற்கான நேரம் இப்பொழுது இந்த சங்கம யுகமே ஆகும் என்பதை பாப்தாதா அறிவார். இந்த குறுகிய யுகத்தில் நீங்கள் எவ்வளவற்றை சேமிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு கல்பம் முழுவதும் தொடர்ந்தும் நீங்கள் உங்களின் வெகுமதியை பெறுவீர்கள். உங்கள் அனைவரிடமும் ஒரு ஸ்லோகம் உள்ளது. உங்களின் ஸ்லோகம் என்ன? இப்பொழுது இல்லையேல் இதன் பிறகு என்ன வரும்? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. நீங்கள் இந்த ஸ்லோகனை உங்களின் தலையில் மிக நன்றாக வைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் இதயத்திலும் உங்களின் நினைவிலும் நீங்கள் நினைத்த பின் மறக்கின்றீர்கள். அனைத்திலும் அதிமகத்தான பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையின் மகத்துவத்தின் அடிப்படை எண்ணங்களின் பொக்கிஷம், காலமென்ற பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், இந்த ஞானமென்ற பொக்கிஷமே ஆகும். பௌதீக செல்வம் என்ற பொக்கிஷம் பொதுவானது. மேன்மையான எண்ணம் என்ற பொக்கிஷங்களினால் பிராமணர்களான உங்கள் ஒவ்வொருவராலும் எந்த அளவிற்கு உங்களையும் சேவையையும் மேன்மையாக்க முடியும் என்பதை பாப்தாதா கண்டார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் இதை மேலும் அதிகமாக கீழ்கோடிட வேண்டிய அவசியமுள்ளது. பிராமணர்களான உங்களிடம் ஒரு தூய மற்றும் மேன்மையான எண்ணத்தில் அதிக அளவு சக்தி உள்ளது. அதன் மூலம் உங்களால் ஆத்மாக்களுக்கு அதிக அளவு ஒத்துழைப்பை வழங்க முடியும். நீங்கள் விரும்பிய அளவிற்கு உங்களின் எண்ணங்களின் சக்தியின் முக்கியத்துவத்தை உங்களால் அதிகரிக்க முடியும். தொலைவில் அமர்ந்திருந்த வண்ணம் மக்களால் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பான ஏவுகணையை ஒரு வினாடியில் தாம் விரும்பும் குறிப்பிட்டதோர் இடத்திற்கு தாம் விரும்பிய போது சென்றடைய செய்ய முடிகின்றது. உங்களின் தூய மற்றும் மேன்மையான எண்ணங்களுடன் ஒப்பிடும் பொழுது அந்த ஏவுகணை எம்மாத்திரம்? அவற்றை தெளிவான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களின் வழிமுறையின் பேறு மிகவும் மேன்மையானது. எவ்வாறாயினும் இப்பொழுது அகநோக்கு என்ற சூளையில் அமர்ந்திருங்கள்.
இந்த புது வருடத்தில் உங்களுக்காக சகல பொக்கிஷங்களினதும் சேமிப்பு திட்டம் ஒன்றை செய்யுங்கள். உங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். நாள் முழுவதும் அவ்வப்போது அகநோக்கு என்னும் சூளையில் நீங்கள் இருப்பதற்காக நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் தான் இதை செய்ய முடியும். மற்றவர்களால் உங்களுக்காக இதை செய்ய முடியாது. வெளிப்படுத்தும் வருடத்திற்கு முன்னர் பாப்தாதா இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்களாக என்று அழைக்கின்றார். வெற்றியின் சஃபல்தா அடிப்படையானது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் சஃபல் கர்னா பயன்படுத்துவதாகும். அவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வெற்றி இயல்பாகவே வெளிப்படுத்துகையை ஏற்படுத்தும். நீங்கள் வார்த்தைகளால் மிக நன்றாக சேவை செய்துள்ளீர்கள். ஆனால் இப்பொழுது வெற்றி என்ற ஆசீர்வாதத்தால் தந்தையினதும் உங்களினதும் வெளிப்படுத்துகையை அண்மையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பிராமணரதும் வாழ்க்கையை ஒவ்வொரு பொக்கிஷத்தாலும் நிரம்பியதாகவே ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இன்றைய ஆத்மாக்கள் அனுபவ மூர்த்திகளான உங்களிடமிருந்து ஓர் அனுபவத்தை பெற விரும்புகின்றார்கள். அவர்கள் குறைவாகவே கேட்கவும் அதிகமாக அனுபவம் செய்யவும் விரும்புகிறார்கள். பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கே அனுபவத்தின் அடிப்படையாகும். இப்பொழுது நாள் முழுவதும் அவ்வப்பொழுது உங்களின் இந்த அட்டவணையை சோதனை செய்யுங்கள். நான் எந்த அளவிற்கு சகல பொக்கிஷங்களையும் சேமித்துள்ளேன். உங்களின் சேமிப்பு கணக்கை பாருங்கள். உங்களின் அட்டவணையை பாருங்கள். ஒரு நிமிடத்தில் உங்களுக்குள் எத்தனை எண்ணங்கள் தோன்றின? எண்ணங்களின் வேகம் துரிதமாக இருக்கின்றதல்லவா? எத்தனை எண்ணங்கள் தகுதி வாய்ந்தவையாக இருந்தன? எத்தனை எண்ணங்கள் வீணாக்கப்பட்டன? எத்தனை எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை? எத்தனை எண்ணங்கள் சாதாரணமானவை? உங்கள் ஒவ்வொருவரிடமும் இதை சோதிப்பதற்கான இயந்திரம் உள்ளதல்லவா? அல்லது உங்களிடம் அது இல்லையா? உங்கள் அனைவரிடமும் ஒரு சோதிக்கும் இயந்திரம் உள்ளதா? ஆசிரியர்களான உங்களிடம் அது உள்ளதா? உங்களின் நிலையங்களில் கணினிகளும் இமெயில்களும் இருப்பதைப் போல் இந்த சோதனை செய்யும் இயந்திரமும் உள்ளதா? இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களிடம் இது உள்ளதா? அது வேலை செய்கிறதா அல்லது உடைந்து விட்டதா? பாண்டவர்களான உங்களிடம் இந்த சோதிக்கும் இயந்திரம் உள்ளதா? உங்கள் அனைவரிடமும் அது உள்ளதா? உங்களில் யாராவது ஒருவரிடம் அது இல்லாது விட்டால் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம். நீங்கள் ஓர் அலுவலகத்தை திறக்கும் பொழுது இன்றைய உலகில் அலுவலகத்திற்கு தேவையான கணினி, இமெயில் வசதி, தட்டச்சு இயந்திரம், போட்டோ பிரதி இயந்திரம் போன்ற உபகரணங்களை பற்றியே முதலில் நினைவு செய்வீர்கள். உங்களுக்கு இவை அனைத்தும் தேவைதானே? அதேபோல் பிராமண வாழ்க்கையிலும் உங்களின் இதயம் என்ற அலுவலகத்தில் அந்த இயந்திரங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளனவா அல்லது இல்லையா? இயற்கையும் நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் என்று கூறுவதற்காக பாப்தாதாவிடம் வருகிறது என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். காலம் மீண்டும் மீண்டும் பிராமணர்களான உங்களை பார்க்கிறது. பிராமணர்களான நீங்கள் தயாரா? அது மீண்டும் மீண்டும் பிராமணர்களிடம் வருகை தருகிறது. எனவே பாப்தாதா உங்களிடம் கேட்கின்றார். நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். பாப்தாதா அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார். இப்பொழுது ஒவ்வொரு எண்ணமும் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் அற்புதமானவை. ஆஹா ஆஹா என்ற அளவிற்கு என்றும் தயாராக இருங்கள். ஏன் என்பதல்ல, ஆனால் ஆஹா ஆஹா. தற்சமயம் அது சில நேரங்களில் ஆகா ஆகா அற்புதம் என்றும் மற்ற நேரங்களில் அது ஏன் என்றும் ஆகின்றது. சில நேரங்களில் ஒரு முற்றுப்புள்ளி இடப்படுகிறது. சில நேரங்களில் அது கேள்விக்குறி இடப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு வியப்புக்குறி இடப்படுகிறது. உங்கள் அனைவருடைய மனங்களும் ஆகா என்று சொல்ல வேண்டும். யாருடன் நீங்கள் ஓர் உறவு முறையை அல்லது தொடர்பை ஏற்படுத்தினாலும் அவர்கள் பிராமணர்களாகவோ
அல்லது நீங்கள் சேவை செய்பவர்களாகவோ இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் ஆகா ஆகா என்ற வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அச்சா, இன்று முப்பாட்டனாரான தந்தை பிரம்மாவிற்கு ஒரு தூய ஆசை ஏற்பட்டது. தந்தை பிரம்மா கூறுகின்றார், நான் குறிப்பாக எனது கொள்ளு பேரர்களுக்கு ஒரு விஷயத்தை கூற விரும்புகின்றேன். அது என்ன? முதலாவதாக, ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் தனது முகத்தில் ஆன்மீக புன்னகையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அதை கேட்டீர்களா? திறந்த காதுகளுடன் மிக கவனமாக அதை கேளுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் உங்களின் வார்த்தைகளில் இனிமையை கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு வார்த்தை கூட இனிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களின் முகத்தில் ஆன்மீகம் இருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகளில் இனிமை இருக்க வேண்டும். உங்களின் மனதிலும் புத்தியிலும் சதா நல்லாசிகளும் கருணை நிறைந்த உணர்வுகளும் அருள்பவராக இருக்கும் உணர்வுகளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? ஆசிரியர்களே, உங்களால் இதை செய்ய முடியுமா? இளைஞர்களே, உங்களால் இதை செய்ய முடியுமா? உள்நாட்டையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த இளைஞர் ரிட்ரீட் ஒன்று கியான் சரோவரில் இடம்பெற்றது. இளைஞர் குழுவினரிடமிருந்து பாப்தாதா மிக நல்லதோர் பெறுபேற்றை பெற்றுள்ளார். பல மில்லியன் மடங்கு பாராட்டுகள். பெறுபேறு நன்றாக உள்ளது. உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டன. பாப்தாதா மகிழ்ச்சியடைந்தார். பாப்தாதா உங்களின் அனுபவங்களையும் கேட்டார். அவை மற்றவர்களின் மூலம் கூறப்படவில்லை. ஆனால் பாப்தாதா நேரடியாக உங்களின் அனுபவங்களை கேட்டார். எவ்வாறாயினும் இப்பொழுது இந்த அனுபவங்களை அமரத்துவமாக்கும் ஆசீர்வாதத்தால் அழியாதவை ஆக்குங்கள். என்னதான் நடந்தாலும் சதா உங்களின் ஆன்மீக அனுபவங்களை தொடர்ந்து அதிகரியுங்கள். அவற்றை குறைவடைய விடாதீர்கள். நீங்கள் மதுவனத்திற்கு 3 மாதங்களின் பின்னர் வந்தாலும் அல்லது வராது விட்டாலும், ஏனென்றால் நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து 3 மாதங்களின் பின்னர் திரும்பி வரமாட்டீர்கள். உங்களின் கணக்கை பேணுங்கள். அதை பாப்தாதாவிற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அதை குறித்து கொள்வார். அல்லது அது எதுவாக இருக்கின்றதோ அதற்கான சதவிகிதத்தை வழங்குவார். இது ஓகேயா? ஒரு கையை தட்டுங்கள். அச்சா, இன்று இது வாழ்த்துக்களுக்கான தினமாகும். எனவே பாப்தாதா மற்ற சில நல்ல செய்திகளை கேட்டார் மற்றும் பார்த்தார். கிரீடங்களை அணிந்த சிறுவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். நீங்கள் ஒரு கிரீடத்தை பெற உள்ளீர்கள். ஆனால் அவர்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டார்கள். எழுந்து நில்லுங்கள். கிரீடம் அணிந்துள்ள குழுவை பாருங்கள். சிறுவர்கள் பச்சே எப்பொழுதும் தமது இதயத்தில் உண்மையை சச்சே கொண்டிருப்பவர்கள். நீங்கள் நேர்மையான இதயங்களை கொண்டவர்கள் தானே? அல்லது குழந்தைகளின் பெறுபேறும் நன்றாக இருந்ததை பாப்தாதா கண்டார். பாராட்டுகள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்கள். பாப்தாதா உங்களின் கடிதங்களையும் குறிப்புகளையும் பார்த்தார். அவை உற்சாகமான குறிப்புகள். எவ்வாறாயினும் சில குறிப்புகளில் ஒரு விஷயத்தை பாப்தாதா கண்டார். சிலர் தமது மாற்றத்தை பற்றி அதிகளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் எழுதியிருந்தார்கள். அவர்கள் தமது உற்சாகத்தை பற்றி எழுதியிருந்தார்கள். எவ்வாறாயினும் சிலர் தமது சிறிதளவு கவனக்குறைவையும் காட்டியிருந்தார்கள். ஒரு பொழுதும் கவனக்குறைவு அடையாதீர்கள். விழிப்பாக இருங்கள். பாப்தாதா விரும்பாத ஒரு விஷயம் கவனக்குறைவாகும். அவர் விரும்பாத மற்றைய விஷயம் என்னவென்றால் நீங்கள் மன சோர்வு அடைவதே ஆகும். என்னதான் நடந்தாலும் பெரிய இதயத்தை கொண்டிருங்கள். மன சோர்வு அடைந்த இதயம் சிறியதோர் இதயமாகும். சந்தோஷமான இதயம் பெரியதோர் இதயமாகும். மன சோர்வு அடையாதீர்கள். கவனக்குறைவாகவும் இருக்காதீர்கள். சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்து பறந்து செல்லுங்கள். பாப்தாதா இரட்டை வெளிநாட்டவர்களின் மீது மில்லியன் பில்லியன் நம்பிக்கைகளை வைத்திருக்கின்றார். இரட்டை வெளிநாட்டவர்கள் எத்தகைய அற்புதங்களை செய்து காட்டுவார்கள் என்றால், இந்தியாவில் உள்ள ஆத்மாக்கள் வியப்படைவார்கள். அது நடக்கும். அந்த நாளும் வரும். அது விரைவில் வர உள்ளது. அது வருமல்லவா? அந்த நாள் வர உள்ளதல்லவா? அந்த நாள் வருமா? அது மிக விரைவில் வரும்.
குறைந்தபட்சம் ஹாஜி என கூறுங்கள். பாப்தாதா உங்களுக்கு முன்கூட்டியே தட்டு நிறைந்த பாராட்டுகளை வழங்குகின்றார். இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு இந்த அளவு தைரியம் உள்ளதை பாப்தாதா பார்க்கின்றார். அப்படித்தானே? வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களிடம் அதிக அளவு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் நல்லவர்கள், இளைஞர்களும் நல்லவர்கள், இல்லறத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், பல குமாரிகளும் இருக்கிறார்கள். அற்புதங்கள் நிகழ்கின்றன. அற்புதங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. இது ஓகேயா? சிந்தி குடும்பங்களே பேசுங்கள். நீங்கள் என்ன அற்புதத்தை செய்வீர்கள்? நீங்கள் பெயரளவில் சிந்திகள், ஆனால் நீங்கள் பிராமணர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? பேசுங்கள். நாங்கள் பாபாவின் பெயரை போற்றும்படி செய்வோம். எப்பொழுது அதை செய்வீர்கள்? இந்த வருடத்தில் என்று கூறப்பட்டது. உங்களின் வாயில் ஒரு குலாப் ஜாமுன் இருப்பதாக. அது உண்மையாகட்டும். நீங்கள் தைரியசாலிகள். உங்களின் ஆசீர்வாதங்கள் எங்களுடன் இருக்கின்றன என்று கூறப்பட்டது. ஆசீர்வாதங்களை அருள்பவரே எங்களுடன் இருக்கின்றார். எனவே ஆசீர்வாதம் என்பது பெரிய விஷயம் அல்ல. அச்சா, இந்த கல்பத்தில் இங்கே முதல் முறையாக வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். இங்கே முதல் முறையாக வந்திருப்பவர்களுக்கு பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் இங்கே பிந்தி வந்துள்ளீர்கள், ஆனால் நீங்கள் முன்னணியில் செல்ல வேண்டும். உங்களை பார்க்கின்ற எவரும் சந்தோஷப்படும் வகையில் மிகவும் முன்னால் செல்லுங்கள். அனைவருடைய உதடுகளில் இருந்தும் இது ஓர் அற்புதமே, இது ஓர் அற்புதமே, இது ஓர் அற்புதமே என்ற வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள் இத்தகைய தைரியம் உள்ளதா? இங்கே முதல் முறை வந்திருப்பவர்களே, உங்களிடம் தைரியம் உள்ளதல்லவா? நீங்கள் இங்கே புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். எனவே நீங்கள் புதிய வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீர்கள் தானே? குழந்தைகளான உங்கள் அனைவர் மீதும் பாப்தாதா ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கின்றார். நீங்கள் மிகவும் விவேகமான செயலை செய்துள்ளீர்கள். மிகவும் தாமதமாகிவிட்டது என்பதற்கு முன்னர் நீங்கள் வந்துவிட்டீர்கள். குறைந்தபட்சம் இந்த மண்டபத்தில் அமர்வதற்கான ஓர் ஆசனத்தை இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு தூங்குவதற்கென ஒரு கட்டில் அல்லது நிலம் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற அறிவிப்பு போடப்பட்டதும் அவர்கள் ஒரு வரிசையிலேயே நிற்க வைக்கப்படுவார்கள். ஆகவே நீங்கள் நல்ல நேரத்தில் பாப்தாதாவை இனம் கண்டீர்கள். அதனால் விவேகமான செயலை செய்துள்ளீர்கள். அச்சா, முழுமையான வெற்றி மூர்த்திகளாக இருக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும், அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கும், சதா தமது கணக்குகளை சோதிக்கும் சோதிப்பவர்களுக்கும், எதிர்காலத்தை உருவாக்குபவர்களுக்கும், தமது ஒவ்வொரு செயலாலும் தந்தையை சதா வெளிப்படுத்தும் இத்தகைய மேன்மையான ஆத்மாக்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் முப்பாட்டனாரிடமிருந்து அதிகளவு அன்பும் நினைவுகளும் பாராட்டுகளும். அத்துடன் பாப்தாதாவின் வணக்கம். குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடிய பின்னர் பாப்தாதா புது வருடத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தார். எங்கும் உள்ள வெற்றி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் இந்த சங்கமயுக காலப்பகுதி பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதுடன் புதிய வருடத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் காலமாகும். ஏனென்றால் சங்கமயுக காலப்பகுதியானது விடை பெறுவதற்கும் வாழ்த்துகளுக்குமான காலப்பகுதியாகும். எனவே நீங்கள் சதா வெற்றி நிறைந்தவர்கள், எப்பொழுதும் வெற்றி நிறைந்தவர்களாகவே இருப்பீர்கள். தோல்வியின் எந்த ஒரு பெயரோ அல்லது சுவடோ ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நீங்கள் பாப்தாதாவின் அதிகபட்ச நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட அதி அன்பிற்குரிய அதிகபட்ச இனிமையான அவரின் கண்களின் மணி ஆகுவீர்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக முதலாம் இலக்கத்தவர்கள் ஆக வேண்டும். இந்த திட சங்கற்பமான எண்ணத்துடன் சதா ஒவ்வொரு அடியையும் தந்தைக்கு சமமாக எடுத்து வையுங்கள். பல மில்லியன் மடங்கு, மில்லியன் மற்றும் பில்லியன் மடங்கு பாராட்டுகள், பாராட்டுகள், பாராட்டுகள். பாப்தாதாவின் மிக மிக விலை மதிப்பற்ற வைரங்களுக்கு வைரமான காலை வணக்கம், வைரமான காலை வணக்கம், வைரமான காலை வணக்கம். ஆசீர்வாதம்.
சேவை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் மாயையை வென்றவராகி பாதுகாப்பை அனுபவம் செய்வீர்களாக. பௌதீகமான சேவை செய்வதுடன் கூடவே ஆன்மீக சேவை செய்வதற்கும் ஓடோடி செல்வதுடன் என்றும் தயாராக இருக்கும் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக அவர்களிடமுள்ள ஊக்கமும் உற்சாகமும் அவர்களின் பாதுகாப்பிற்கான வழிமுறை ஆகின்றன. சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டவர்கள் மாயையிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். உங்களிடம் நேரம் எதுவும் இல்லை என்பதை மாயை பார்க்கும் பொழுது அவள் போய்விடுகின்றாள். தந்தையிடமும் இந்த சேவையின் மீது அன்பு வைத்திருக்கும் குழந்தைகள் தைரியத்தின் ரூபத்தில் மேலதிக உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால் அவர்கள் இலகுவாக மாயையை வென்றவர்கள் ஆகின்றார்கள். ஸ்லோகம்: இந்த ஞானத்தையும் யோகத்தையும் உங்களின் வாழ்க்கையின் சுபாவத்தில் ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் பழைய சுபாவம் மாறிவிடும். ஓம் சாந்தி. அறிவிப்பு: இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை உலகத்திற்கான தியானம் செய்யும் யோக தினம். பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒன்று கூடி மாலை 6:30 7:30 வரை யோக தபஸ்யாவில் அமர்ந்திருங்கள். திருப்தி ரத்தினங்களாக சூழலில் குறிப்பாக திருப்தி கதிர்களை பரவச் செய்யுங்கள். அதிருப்தியுடன் இருக்கும் ஆத்மாக்களுக்கு திருப்தியாக இருப்பதற்கான சக்தியை வழங்குங்கள். உங்களின் மனங்களால் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.